இன்றைக்கி நம்ம மயோனைஸ் செய்கிறதுக்கு 3 முட்டை அவிச்ச முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்துருக்குறோம். 25 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு பழம் பெரிய பழமாக எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸு, 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நம்ம சீனி எடுத்துக்கலாம். 3 பல் பூண்டை நேராக கட் பண்ணிக்கோங்க அல்லது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பெப்பர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஜாரில் ஃபஸ்ட்டு பூண்டு, அது கூடவே மிளகு போட்டுக்கோங்க. சீனி போட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. வெள்ளைக்கரு மட்டும் 3 முட்டையோட வெள்ளைக்கரு போட்டு 1 மினிட் மட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம லெமன் ஜூஸ் ஃபுல்லாக ஊற்றிட்டு 5 ml மட்டும் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க. 1 மினிட் அரைச்சிட்டு திரும்பவும் 5 ml மட்டும் ஊற்றி 1 மினிட் மட்டும் அரைச்சிக்கோங்க. இது மாதிரி நம்ம 5 டைம் ஊற்றிக்கணும். 5 ml ஊற்றணும். 1 மினிட் மட்டும் அரைக்கணும். இப்போ 4வது டைம் நம்ம 5 ml ஊற்றிட்டு 1 மினிட் அரைச்சிட்டோம். இப்போ 5வது டைம் 5 ml ஊற்றிட்டு 1 மினிட் அரைச்சிட்டோம். அப்படியே கெட்டியாகவே நீங்கள் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டியாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி கெட்டியாகவே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. 3 வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு இருக்குது. நான் 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி 1 மினிட் மட்டும் அரைச்சிருக்கிறேன். அவ்வளவே தாங்க, நமக்கு மயோனைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், செம்மையாக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் கெட்டியாக தான் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றுனா கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கோங்க. 3 வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கனுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம இப்போ மஞ்சக்கருவை உடச்சி விட்டுட்டு 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் கடல மாவு, 1/2 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. இது கூடவே 25 கிராம் வெங்காயம், ஒரே ஒரு மிளகாய், 1/2 இன்ச்சு அளவு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கெட்டியாக பிசைஞ்சிடணும். இப்போ சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் சூடேறின பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு உருண்டையை பொரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு. மஞ்சக்கருவை வச்சு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மயோனைஸுக்கு நீங்கள் தேவைப்படும் போது 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 3 ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.